கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில்ல ஒரு பிரம்மாண்ட முருகர் சிலையை வச்சாங்க. பட் அந்த சிலை பார்க்க முருகர் மாதிரியே இல்ல அப்படின்னு சோஷியல் மீடியால பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த சிலையை செஞ்சவரை ஆன்லைன்ல வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த சிலையை மொத்தமா இடிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து பர்ஃபெக்டா அந்த சிலையை கட்டி முடிச்சாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எந்த சிலையுமே பர்ஃபெக்டா இருக்காது. ஓரளவுக்கு செஞ்சிருப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு ஹியூமன் ஷேப்ல இருக்கும். அத தவிர்த்து பெருசா ஒண்ணும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. ஏன்னா, அது அந்த ஊர்க்காரங்களே பெர்ஃபெக்ஷன் பார்க்காம கட்டியிருப்பாங்க. பட்ஜெட் பெருசா இருக்காது. பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் அத பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவல கிடையாது. அதுவுமே ஒரு கடவுள் தான். அதுக்கான பூஜை, புனஸ்காரம் எல்லாமே அவங்க கரெக்ட்டா தான் செய்வாங்க. பட் என்னையிலிருந்து நம்ம கடவுள் கிட்ட பெர்ஃபெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சோம்? சோஷியல் மீடியாவுக்கு அப்புறமா. இப்ப அந்த முருகர் சிலைய அழகா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முருகர் அங்க வந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு டிக்கெட் கவுண்டர் வந்திருக்கும். அந்த டிக்கெட்டை நாம எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அந்த முருகர் சிலைய சோஷியல் மீடியாலயும் ஸ்டோரியிலயும் ஸ்டேட்டஸ்லயும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுதானே நமக்கு தெரிஞ்ச தெய்வ பக்தி. நான் பெருசா சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். நான் பெரிய ரிலீஜியஸ் பர்சன்லாம் கிடையாது. பட் கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்றத தாண்டி கடவுள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஏதாச்சும் கோட்பாடு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல.